Hi students. So today my topic is electrical field due to the dipole along the equatorial plane. So the equatorial line or equatorial plane நான் என்ன பண்றேன் அப்படின்னா this is the equatorial plane. இந்த equatorial plane குள்ள AB ன்னு சொல்லக்கூடிய ஒரு டைபோலை கன்சிடர் பண்றேன். அந்த டைபோல் வந்து -2 + q அதோட மிட் பாயிண்ட் வந்து O. So அப்புறம் நமக்கு தெரியும் டைபோல் உடைய ஓவரால் லெங்த் வந்து 2a. So மிட் பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட் this is the O. O ல இருந்து A வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a. O ல இருந்து B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a. இப்போ ஓவராலா 2a. இப்போ இந்த மிட் பாயிண்ட் O ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல Bன்ற ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றேன். சோ இந்த +q னால Bன்ற பாயிண்ட் ஏற்படக்கூடிய ஃபீல்ட் வந்து E+ வெக்டார். ஏனா +q தான அப்ப ஃபீல்ட் வந்து வெளிநோக்கியா இருக்கும். அதனால E+ வெக்டார். அப்ப இந்த லைனை ஜாயின் பண்ணிரோம். இந்த -q னால Bன்ற பாயிண்ட்க்கு ஏற்படக்கூடிய ஃபீல்ட் வந்து E- வெக்டார். அதாவது இன்வெர்ஸ்ல தான் இருக்கும். சோ அப்ப என்ன பண்றோம் E- வெக்டார் இப்படி போட்டுறோம். ரைட்டா? சோ இப்ப இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படினா தீட்டான்ற ஒரு ஆங்கிளை கன்சிடர் பண்றேன். அதாவது இந்த டைபோலுக்கும் இந்த Bன்ற பாயிண்ட்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா. சோ இங்க தீட்டான்ற ஒரு ஆங்கிளை கன்சிடர் பண்ணனால கண்டிப்பா என்ன ஆகுது அப்படினா இது டூ காம்போனன்ட்ஸ் தான் எனக்கு புரியுது. சோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட ரிசால்வ் பண்ணும்போது எனக்கு டூ காம்போனன்ட்ஸ் தான். ஒன்னு வந்து வெர்டிகல் காம்போனன்ட்ஸ், இன்னொன்னு ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ். அதாவது parallel காம்போனன்ட்ஸ் சொல்லுவோம், இன்னொன்னு வந்து பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ஸ். சோ இங்க வந்து வெர்டிகல் காம்போனன்ட்ஸ்னு யாரை சொல்றோம் sin θ, ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ்ன்றது cos θ. சோ இந்த Bன்ற பாயிண்ட அப்படியே நம்ம என்ன பண்றோம் கட் பண்ணி இங்க கொண்டு வரோம். this is the point B. சோ இதுல வந்து என்ன பண்ணுது அப்படினா ரெண்டு ஃபீல்ட் மேல வந்து என்னது this is the vertical E+, this is the horizontal E-. சோ E+, E-. சோ நமக்கு இந்த மாதிரி இருக்கா E+ vertical E- horizontal. அப்ப தீட்டாவை வச்சு அதை ரெண்டா டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா என்ன வரும்? சோ மேல உள்ளது +y ன்னு வச்சுக்கலாமா? கீழ உள்ளது -y. சோ இந்த பக்கம் போனா +x. ஆனா அதனால எந்த விதமான காம்போனன்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இது வந்து -x வச்சுக்கலாம். ரைட்டா? அப்ப E+ன்ற ஒரு பார்ட்ட நான் ரெண்டா டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும்? மேல உள்ளது E+ sin θ. அதே கீழ வெர்டிகல் காம்போனன்ட் -y எப்படி வரும்? E- sin θ. சோ அதே தான் நம்ம cos θவை என்ன பண்றோம் அப்படினா ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ் தான. இத என்ன பண்றோம்? E+ cos θ, இத E- cos θ. சோ அப்ப இதையும் நம்ம என்ன பண்றோம் அப்படினா டூ காம்போனன்ட்ஸா டிவைட் பண்ணிடுறோம். அப்ப நமக்கு 4 காம்போனன்ட்ஸ் E+ sin θ, E- sin θ, E+ cos θ, E- cos θ. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த +y யையும் -y யையும் சேம், அதாவது E+ sin θ, E- sin θ. நம்ம ஏற்கனவே இந்த பிளேன் வந்து ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன் தான். இன்னொன்னு ஈக்குவட்டோரியல் பிளேன் சொல்றனால இந்த B ல இருந்து Bன்ற பாயிண்ட்க்கு உள்ள டிஸ்டன்ஸும் இந்த A ல இருந்து Bன்ற பாயிண்ட்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் சேம். ஈக்குவட்டோரியல் பிளேன் தானே. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இந்த டிஸ்டன்ஸை நான் A ன்னு சொல்லிட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் A ன்னு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? தட் இஸ் நம்ம என்ன சொல்லலாம்? BP² வேணும்னா என்ன சொல்லுவோம்? BO² + OB². அதாவது என்ன சொல்லலாம்? A² + R². ஜஸ்ட் எனக்கு BPன்றது மட்டும் வேணும்னா நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுவோமா? A² + R² 1/2. அப்ப இந்த சைடுமே அதேதான். BPனாலும் அதேதான், APனாலும் அதேதான். அப்ப வந்து டிஸ்டன்ஸ் வந்து இங்க சேம். அதனால ஃபீல்ட் உடைய வேல்யூ வந்து இங்க சேமா தான் இருக்கும். அதான் இங்க போட்டுருக்கோம். magnitude of the electrical field +q and -q are the same. +q னால ஏற்படக்கூடிய ஃபீல்டும் -q னால ஏற்படக்கூடிய ஃபீல்டும் சேம். டைரக்ஷன் தான் வேற வேற. The direction of E+ vector is along. E+ vector உடைய டைரக்ஷன் என்னது? B ல இருந்து B வரைக்கும் போகுது. அதே E- vector along the A ல இருந்து B. So C ன்னு சொல்லலாமா? E- vector is along A, B. இல்லனா நம்ம இந்த பாயிண்ட வந்து நம்ம C ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படினா அத BC ன்னு சொல்லலாம், இல்லனா அத AC ன்னு சொல்லலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ அது B ன்னு வச்சுக்கலாம், சரி, இல்ல C ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ அப்ப வந்து நம்ம ஏன் இந்த நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல அவங்க வந்து E+ எது, E- எது சிம்பிளா என்ன வச்சுக்கோங்க. மேல உள்ள வெர்டிகல் காம்போனன்ட் E+, ஹரிசாண்டல் காம்போனன்ட் E-. சரியா? E+, E- நம்ம போட்டுறோம். சோ இத E+ sin இந்த மேல என்னது வெர்டிகல், மேலே கீழே உள்ள வெர்டிகல் காம்போனன்ட்ஸ் தான. அப்ப மேல உள்ள வெர்டிகல் காம்போனன்ட் E+ sin θ, கீழ உள்ள வெர்டிகல் காம்போனன்ட் E- sin θ. அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா? இது ரெண்டு ஹரிசாண்டல். இது E+ மேல வந்து +ல தான இருக்குது. இது E+ cos θ, இது E- cos θ. சோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சுனா இந்த டெரிவேஷன் வந்து ரொம்ப சிம்பிளானது.
okay, electrical field at point C due to the plus Q. So the plus Q ன்ற சார்ஜ்னால இந்த C ன்ற பாயிண்ட்க்கு எவ்வளவு ஃபீல்ட் ஃபார்ம் ஆகுது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பொதுவா எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? E vector equal to 1 by 4 by epsilon naught Q by R squared. அப்படிதானே? எந்த சார்ஜோ அந்த சார்ஜ் divided by distance squared, square of distance. 1 by 4 by epsilon naught constant. இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வெக்டர்ல சொல்லாம இது மாடுலஸ் சொல்றேன். அப்ப மாடுலஸ் ஆஃப் E plus vector which is equal to 1 by 4 by epsilon naught Q by இந்த distance என்னது? B ல இருந்து C வரைக்கும் BC squared. முதல்ல BC squared போட்டுக்கோ. அந்த BC squared வேணா என்ன பண்ணிக்கணும்? இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கூட்டணுமா? R squared plus A squared. அப்ப 1 by 4 by epsilon naught Q by R squared plus A squared. இந்த என்ன டைரக்ஷன்ல போகுது? Along the BC. அதே மாதிரி அங்க என்ன சொன்னா? Along the AC இல்ல CA. அப்ப electrical field at C due to the minus Q. நம்ம இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா modulus of E minus vector which is equal to இது minus Q னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்ட் தான். அப்ப நம்ம minus 1 by 4 by epsilon naught Q by R squared plus A squared whole power 1. மத்த எல்லாமே சேம் தான். ஏற்கனவே சொல்லிட்டோம் magnitude of the electrical field ரெண்டுக்குமே சேம் தான். அது E plus வெக்டரா இருந்தாலும் சரி இல்ல E minus வெக்டரா இருந்தாலும் சரி. சப்போஸ் நீ வந்து வெக்டர்ல எழுதுறதா இருந்துச்சுன்னா நம்ம என்ன தேவையில்லை இந்த இது போடணும்னு அவசியமே இல்லை. இதே நம்ம வந்து என்ன பண்றோம் மேக்னிடியூட்ல சொல்றதுனால இது பண்ணி காமிச்சிருக்கோம் ரைட்டா. ஸோ இங்கேயும் கூட நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இந்த டைரக்ஷன் வந்து நம்ம மைனஸ்ன்றது போட தேவையில்லை. உனக்கு புரியணுன்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அதான் மைனஸ் ரெண்டு வேல்யூமே நம்ம சேம் தான். நீ இந்த வெக்டார்ல சொல்லும் போது தான் இந்த இடத்துல மைனஸ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணணும். நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம் மாடுலஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ மாடுலஸ்ன்னா வேல்யூ சேம் தானே சரியா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எது தெரிஞ்சுச்சுன்னா அப்போ டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா. Hi students, இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ரெண்டு காம்பனன்ட்ஸா டிவைட் பண்ணோம் இல்லையா? E plus sin theta, E minus sin theta ரெண்டுமே என்னது வெர்டிகல் ஆப்போசிட் ஈச் அதர். ஸோ கேன்சல் பண்ணிடலாம். பட் நம்ம ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவோம் ஒரே லைன்ல வரனால அதை ஆட் பண்ணுவோம். பட் ஒரே லைன்ல வந்தாலும் அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் வருது. சரி இப்போ நம்ம டோட்டல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வேணும். அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த ரெண்டு ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸுமே ஆட் பண்ணணும். அதாவது E plus cos theta E plus E minus cos theta அப்படிதான் நம்ம போடணும் இல்லையா. ஸோ இந்த மைனஸ் வந்து அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வருது. அதனால நான் இங்க மைனஸ் போட்டேன். ஸோ இது மாடுலஸ் ஆஃப் E plus cos theta. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா B கேப்ன்றது என்ன அப்படின்னா அந்த டைபோல் மூமெண்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம் இல்லையா. டைபோல் மூமெண்ட் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அதோட டைபோல் மூமெண்ட் என்ன பண்ணும் ஆல்வேஸ் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ் Q. ஸோ அதோட வேல்யூ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வெக்டார்ல எழுதும்போது அது போடணும் யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி. ஸோ திஸ் இஸ் த யூனிட் வெக்டார் ஃபார் டைபோல் மூமெண்ட். அதே மாதிரி E மைனஸ் வெக்டார் காஸ் தீட்டா B கேப்னு போட்டுருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு காம்பனன்ட்ஸ் சொன்னோம் மேக்னிடியூட் வந்து ரெண்டுமே சேம் சொல்லிட்டோம். மேக்னிடியூட் E plus வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E minus வெக்டார். அப்போ ஸோ நான் என்ன பண்றேன் ரெண்டுமே E plus இது E plus வெக்டார் தான் இதையும் E plus வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 times E plus வெக்டார் வருதா E plus vector cos theta அதே மாதிரி E plus vector cos theta. அப்ப என்ன பண்ணலாம் பட் இது மைனஸ் ஓவராலா மைனஸ் போட்டுருவோம். மைனஸ் ஆஃப் 2 times of E plus cos theta B cap. அப்ப இந்த E plus cos theta நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஈக்குவேஷன் நம்பர் 1ல படிச்சோம் 1 by 4 by epsilon naught Q by R squared plus A squared. அது தவிர இங்க என்ன இருக்குது ஒரு cos theta இருக்குது ஒரு B cap இருக்குது போட்டாச்சு. இப்போ இந்த டயகிராம்ல நம்ம பார்த்தோம் அதோட டயகிராம்ல இதுதான் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா. அந்த டயகிராம்ல மிட் பாயிண்ட் ஓன்னு படிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட் B இந்த பாயிண்ட் இது இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் தீட்டான்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த ஓல இருந்து C வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R இது A இது என்ன சொன்னோம் R squared plus A squared whole power 1. இப்போ இந்த இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ OAC எடுத்துக்கலாமா இது தீட்டானா இதுவும் தீட்டாதா எது டவுட் இல்லை. OAC அப்போ இதுவும் A இது R squared plus A squared 1. அப்ப cos theta நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் cos theta is equal to adjacent side by opposite side. அப்ப adjacent side நம்ம என்ன சொல்லுவோம் A hypotenuse R squared plus A squared whole power 1 by 2. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 4 னு வச்சுக்கலாமா. இந்த ஈக்குவேஷன் 4 ல போய் cos theta க்கு பதிலா A divided by R squared plus A squared whole power 1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த டெரிவேஷன் ஓவர். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 4ல போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
cos theta வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். அங்க என்ன இருந்துச்சு 1/4 ஃப்ரண்ட்ல வந்து அந்த 2 இருந்துச்சு அது ஃப்ரண்ட்ல இருந்ததை இங்க கொண்டு வந்துருவோம் 2q. இந்த cos theta வேல்யூ என்ன a டிவைடட் பை a போட்டாச்சு. கீழ வந்து r² + a² ஹோல் பவர் 1/2. இத தவிர ஆல்ரெடி அங்க r² + a² இருந்துச்சா. சோ அப்ப r² + a² r² + a² ஹோல் பவர் 1/2 பேஸ் வந்து ஒண்ணா தான் இருக்கு. அப்ப பவர்ல ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப பவர்ல ஆட் பண்ணா r² + a² ஹோல் பவர் 3/2. ரைட்டா? அப்ப நமக்கு டைபோல் மொமெண்ட் நமக்கு என்னன்னு தெரியும். டைபோல் மொமெண்ட் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் டு a. அப்ப 2qa b கேப். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? b வெக்டார் போடலாம். அப்ப டைரக்டா அந்த 2qa b கேப் எடுத்துட்டு b வெக்டார் போட்டாச்சு. அவ்வளவுதான். இப்போ இந்த டயகிராம் நமக்கு ஏற்கனவே ஒரு கண்டிஷன் தெரியும். rன்றது இந்த டிஸ்டன்ஸ், aன்றது இந்த டிஸ்டன்ஸ். இதெல்லாம் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல நான் +q ன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த பாயிண்ட் C, இந்த பாயிண்ட் O, இந்த பாயிண்ட் B. இத மட்டும் எடுத்துட்டோம்னா r ஐ a கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். a உடைய டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. r வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. Since r is very much greater than a, இந்த டினாமினேட்டர்ல a² என்ற டேர்ம் வந்து நம்ம என்ன பண்றோம்? நெக்லெக்ட் பண்றோம். அப்ப e vector of total is equal to -1/4/epsilon0 e vector by r² whole power 3/2 வருமா? So r² பவர்ல ஒரு 2 இருக்கு, உள்ள ஒரு 2 இருக்கா, 2 கேன்சல் ஆகி r3. அப்ப e vector of total is equal to -1/4/epsilon0 b vector by r3.